ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது OT7 BL ட்ராமா. ஆர்மிஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். OT7 ட்ராமா நேம் டீமன்ஸ் ஏஞ்சல் வார் ஆஃப் லவ் பார்ட் 4. போன பார்ட்டில் நம்ம ஏஞ்சல் வேர்ல்டில் இருக்கவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம டீமன்ஸ்க்கு சாப்பிட கொடுப்பாங்களா, வேறு வழியே இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆர்மிஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? வாங்க நம்ம இப்போ டீமன்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜேகே கொஞ்சம் எழுந்து நல்லா நிற்கிறாரா, அப்போது அவங்கெல்லாம் பார்த்துட்டு, என்ன ஜேகே நீ அதுக்குள்ளே சரியாகிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறாரு. ஏன் நான் சரியானது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்ல வரல, இன்னும் கொஞ்ச நாள் நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்றாங்க. இல்லை நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகலாம் இங்கே வரல அப்படின்றாங்களா. அப்போது எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாங்க. நம்ம சுகாக்கா, ஐயையோ இவன் எல்லாத்தையுமே நோட் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லை, நாங்கள் தப்பிச்சு வந்தோம்ல அதை தான் சொல்கிறான். அவனுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் பிடிக்காது, அவனுக்கு எங்கேயாவது போய்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கணும் அதான் அப்படின்றாங்களா. ஓ அப்படியா, அதை சொல்கிறீங்களா, சரி சரி இருந்தாலும் அப்படின்றாங்களா. அப்போ நம்ம ஜேகே, ஆமாம் எனக்கு இங்கேயே இருக்க ஒரு மாதிரி போர் அடிக்குது, எனக்கு கொஞ்சமாச்சும் வெளியே போகணும் அப்படின்றாங்க. இதை நம்ம ஜேஹப் புரிஞ்சிக்கிறாரு. ஏன்னா நம்ம ஜேஹப் அப்படி தானே, ஒரு இடத்துல இருக்க மாட்டார்ல, அவருக்கு அங்கே போகணும். அந்த நிலமையை புரிஞ்சுக்கிட்டு, சரி வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. என்னவா, எந்த இடத்துக்கு அப்படின்றாங்க. நான் எப்போல்லாம் சோகமாக இருக்கேனோ அந்த இடத்துக்கு போவேன், அப்போ எனக்கு ரொம்பவே அந்த இடம் நிம்மதியை கொடுக்கும், அதனால தான் கேட்டேன். ஏன்னா உனக்கு இப்போ அடிபட்டிருக்குல்ல, அங்கே போனால் இன்னுமே நல்லாயிருக்கும் வா அப்படின்றாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணுறீங்க, அப்போ நானும் வரவா அப்படின்றீங்க. எல்லாமே போகலாமே அப்படின்றாங்க. நம்ம ஜின்னு வந்துட்டு, இல்லை எனக்கு இங்கே முக்கியமான வேலை இருக்குது, ஸோ என்னால் வர முடியாது அப்படின்றாங்க. அண்ணா உனக்கு என்ன முக்கியமான வேலை? இப்போ தானே நம்ம ஜேஹோப்போட இந்த ஊருக்கு வந்திருக்கோம், சுற்றி பார்க்க நமக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு, வானா போகலாம் அப்படின்றாங்க. இல்லைடா நான் சின்ன வயசுல இங்கே நிறைய டைம் சுற்றி பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும் அம்மல ஜெஹோப் அப்படின்றாங்க. ஆமாம்மா அண்ணன் சுற்றி பார்க்காத இடமே இல்லை, எனக்கு தெரியாத இடத்துக்கெல்லாம் போயிருக்கான் அப்படின்றாங்களா. டேய் கலாய்க்காதடா அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. அப்போ ஆரம் வந்துட்டு, ஏன் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்றாங்களா. நம்ம சுகா ஜேகே உங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா நம்ம அண்ணனா இது, யாரையும் கண்டுக்க மாட்டானே, அவன் சம்மந்தமே இல்லாமல் வாலண்டியராக ஒருத்தர் கூப்பிடுறான் அப்படின்ற மாதிரி இருக்காங்களா. அப்போ சுகாவுக்கு புரியுது, அவன் ஏதோ ஒரு பிளானோட தான் போகிறான் அப்படின்ற மாதிரி. ஆமாம் ஆரம், நீயும் வேணா இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாரு. ஆரம்க்கு இது கரெக்டாக தோணுது. ஏன்னா நம்ம ஜின்னை பற்றி இன்னுமே தெரிஞ்சுக்கணும், அவங்க என்னென்னலாம் பவர்ஸ் இருக்குது, எப்படிலாம் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜின்னு தான் அடுத்த கிங் ஆச்சே, ஸோ அவரை கண்காணிக்கணும்ல, இவங்களை விட அவர் தானே மெயின். ஸோ அதனால் நம்ம ஆரம்பம் இங்கே இருக்க சொல்கிறாங்க. எப்படியும் நம்ம சுகா இருந்தால் ஜிம்மின் விட போகிறது கிடையாது, ஜிம்மினுமே இங்கே தான் இருப்பார். அதனால் சுகா இந்த பிளானை போட்டுறாங்க. சரி ஆரம், நீயுமே ஜின்னு கூட இரேன் அப்படின்றாங்க. என்ன ஏன் கூடயா? இல்லை வேணாம் நான் தனியாகவே இருந்துப்பேன் அப்படின்றாங்க. அப்போ வீக்கு கோவம் வருது. ஜின்னை இழுத்துட்டு போயிட்டு, அண்ணா நீ என்ன சொன்ன, அந்த ஆரம் இப்போ இங்கே இருந்தானா நாங்கள் எப்படி, நம்ம ஒவ்வொருத்தரை கண்காணிக்கணும்னு சொன்னோமா இல்லையா, நீ ஆரம்பம் உன் கூட தானே வச்சுப்பேன்னு சொன்ன, நீ அவனை பார்த்துட்டே இருக்கணும், நீ அவன் கூடயே இரு, அவன் என்னென்ன பண்ணுறானோ எல்லாத்தையும் பாருண்ணா, அப்போ தானே உனக்கு தெரியும், மற்ற மெம்பர்ஸை நாங்கள் பார்த்துக்குறோண்ணா, நீ தயவு செஞ்சு ஆரம் மட்டும் தனியாக விடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குடா, நான் அப்பாவை போய் மீட் பண்ணணும். ஆமாம் நீ எதுக்கு மீட் பண்ணணுன்னு சொல்கிற? நானா, அதான்டா இவங்கள நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு நம்ம இவங்க கூட இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. இப்போ நம்மளோட மெயின் பிளேஸ்க்கு இவங்களை கூட்டிகிட்டு போகணுன்னா இவங்களை பற்றி நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம கூட்டிகிட்டு போக முடியும். அதனால தான் நான் இங்கேருந்தே அப்பாவுக்கு நியூஸ் சொன்னேன்னா அவர் எப்படியும் வர சொல்லுவார், கண்டிப்பாக வர சொல்லுவார். ஏன்னா டீமன்ஸ் பற்றி அவருக்கு தெரியும்ல. நான் போய் அங்கே அவர்கிட்ட பேசிட்டு எப்படியாவது அப்பாவை ஒத்துக்க வைக்கிறேன். நான் இங்கே இருந்துகிட்டே சொன்னேன்னா அவர் கண்டிப்பாக ஆள் அமுச்சு விடுவார். ஆனால் அது எனக்கு ஏதோ வேறு மாதிரி தோணுது. எனக்குமே இவங்களை பார்க்க நம்பணுன்னு தான் தோணுது, நல்லவங்க மாதிரி தான் தோணுது. அப்படி இவங்க நல்லவங்களாக வந்துட்டு நம்ம அப்பா கிட்ட சொன்னோன்னா எப்படியும் இவங்களை அடைச்சி வச்சிருவார். ஸோ நமக்கு தானே ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம், அதுக்குள்ளே நான் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் இங்கே இருக்க போகிறேன்ப்பா, அரசராகிட்டேன், நான் என்னால் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதனால் இந்த 1 இயர் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என் பிரதர்ஸையும் கூட வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க போகிறேன் அப்படின்றாங்களா. சரி அண்ணா நீ பார்த்து போயிட்டு வா, நாங்கள் எப்படியாவது பார்த்து சமாளிச்சுக்கிறோம் அப்படின்றாங்களா. டேய் பார்த்துருடா, ஜேஹோப் கிட்ட தான் சொல்லிட்டு போனோம், ஏன்னா நீங்கள் சின்ன பசங்க அப்படின்றாங்களா. அண்ணா நீ யாரை பார்த்து சின்ன பையன் சொல்கிற,
நான் பார்த்துக்கிறேண்ணா, நான் பொறுப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. நீ ரொம்பவே எமோஷ்னல் டைப், அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. நான் ஜெய்ஹோப் கிட்ட சொல்லிட்டு போகிறேன். எனக்கு தெரியும் உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ பார்த்துப்பேன்னு. இருந்தாலும் நீ எமோஷ்னலுக்கு கட்டுப்பட்ட வேண்டாம், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அண்ணா நீயும் தானா, ஏன்னா அப்படி பண்ணுற, என்னை நம்புண்ணா அப்படின்றாங்க. சரிடா நான் சொல்கிறேன், நீ பார்த்துரு, நான் ஜெய்ஹோப் கிட்டே சொல்லிட்டு போகிறேன் அப்படின்றாங்களா. இப்போ ஆரம் கேட்டால் என்ன சொல்லுவேன், நான் என் அப்பாவை பார்க்க போகிறேன், கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்களா. அண்ணா அப்போ ஜிம்மின் வரணும்னு நினச்சானா அவன் கண்டிப்பாக வரமாட்டான்டா, நான் தான் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒர்க்கு கொடுத்துருக்கேனே அப்படின்றாங்க. அண்ணா ஜிம்மின் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குல்ல, என்னடா சொல்கிற? ஆமாண்ணா, எப்போ பாரு இந்த சுகா கூடயே போயிருக்கானா, அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணா. நீ கூட தான் அந்த ஜேகே கூட இருக்க, அவன் ஏதாவது ஒன்று சொன்னானா அப்படின்றாங்க. அதுக்கு இல்லைண்ணா, அந்த சுகா கிட்டேயே அவன் ஓவராக இருக்கான், அதனால தான் அப்படின்றாங்க. சரிடா விடுடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ மீன் நம்ம சுகா அவனை ஏதாவது பண்ணிட்டான் அதனால் அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா அவன் ஏதாவது பண்ணானா அப்புறம் அவன் பிரதர்ஸ் நம்மக்கிட்ட தானே இருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அண்ணா அது வரைக்கும் நம்ம ஜிமினாவை அப்படி விட முடியுமா? இல்லைடா எனக்கு சுகா மேலே நம்பிக்கை இருக்குது, ஏன்னா அவனும் ஒரு அண்ணன் தானே அப்படின்றாங்க. புரியுதுண்ணா அப்படின்றாங்களா. அதுக்கு நான் சொல்கிறேன், நீ பார்த்துக்கோ, உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கல, எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்றாங்க. நான் எப்படி எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும்? இதுக்கு தான் நான் ஜெய்ஹோப் கிட்ட சொல்லிட்டு போகிறேன்னு, பார்த்தியா அவன் வேலையை காட்டுற. சும்மா சொன்னேன், நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா. தென் ஜின்னிங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறார், ஜெய்ஹோப் ஜிமின் பார்த்துருங்க, நான் நம்ம மெயின் பிளேஸ்க்கு போயிட்டு வரேன், ஏன்னா அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்கணும்ல அப்படின்றாங்க. எதுக்குன்னா ஆமாம்ல, நீ நம்ம இங்கே இருக்கணும்னா விட மாட்டாங்கல்ல, நானே இப்போ தான் வந்தேன், நான் அம்மா கிட்ட வேற சொல்லிட்டு வந்தேன் ஒரு நாள் தான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி, கடைசியில் எப்படி நான் இவ்வளோ நாள் ஆக போகுதுண்ணா அப்படின்றாங்க. தெரிலடா, அதுக்காக தான் நான் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்க போகிறேன் அப்படின்றாங்க. சரி நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நீ கேர்ஃபுல்லாக இரு ஜெய்ஹோப், அப்புறம் ஜிமினை வியை நல்லா பார்த்துக்கோ அப்படின்றாங்க. சரிண்ணா அப்படின்றாங்களா. இதை எல்லாத்தையுமே அந்த டீமன்ஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. இப்போ இவன் ஆரம்பம் கூப்பிட்டு போக போகிறதில்ல போலயே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆரம் கிட்ட ஜின்னு சொல்கிறாங்க, இப்போதைக்கு என்னால் உன்னை கூப்பிட்டு போக முடியாது ஆரம், ஏன்னா நீங்கள் நல்லவங்கன்னு நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்தால் தானே என் அப்பா கிட்ட கூப்பிட்டு போக முடியும், அங்கே போனதுக்கப்புறம் அப்பா உண்மையான அரசராகவே தேர்ந்தெடுக்க மாட்டார். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துட்டேன்னா அப்புறம் எங்கள் வேர்ல்டுக்கே அது தப்பாக போயிடும்ல, அதனால தான் நான் அப்படி சொல்ல வரேன் அப்படின்றாங்க. எங்களுக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சுகாவும் ஆரமும் சொல்கிறாங்க. தென் நம்ம ஜின் அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஜேகே வந்து இப்போ ஜெய்ஹோப் கிட்ட போய் பேசுகிறாங்க. ஜெய்ஹோப் வந்துட்டு இப்போ உனக்கு பரவாயில்லையா அப்படின்றாங்க. எனக்கு ஆல்ரெடி ஓகே தான், நீங்கள் சொன்ன அந்த இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போவீங்களா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு முன்னாடி யார் யார் என் கூட வர போறீங்க அப்படின்னு ஜெய்ஹோப் கேட்குறாரா. அங்கே இருக்க எல்லாமே வேணான்னா சொல்லுவாங்க, நான் வரேன் அப்படின்றாங்க. பட் சுகா மட்டும் இல்லை நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்றாங்க. அதாவது இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் சுகா அங்கே ஏதாவது ஒரு வேலை பார்க்கலான்ற மாதிரி இருக்காரு, அதனால் வரலை அப்படின்றாரு. இல்லை நீ வரலைன்னா நாங்கள் எப்படி போவோம், போனால் எல்லாமே போனோம், இல்லைன்னா யாருமே இல்லை, எல்லாம் இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம சுகா மேலே தான் ஜிம்மினுக்கு ரொம்ப டவுட் ஆச்சு, அதனால் எல்லாம் வேணாம் இங்கே இருக்கலாம், இல்லாட்டி ஒன்றா போகலாம் அப்படின்றாங்க. கண்டிப்பாக சத்தியமாக முடியாது, இவனை வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் முடியாது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க உள்ளுக்குள்ளேயே. சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சுகா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. தென் எல்லாமே சேர்ந்து அங்கே போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஒரு குட்டி பறவை செத்து கிடக்கு, அது மேலே பிளட்டாக இருக்கா. ஸோ உங்களுக்கும் ஜேகேக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல, டெம்ப்ட் ஆகுது. எனக்கு நான்வெஜ்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி போகலான்ற மாதிரி நீங்கள் முன்னாடி போகிறீங்க. இதை பார்த்துட்டு ஆரம்க்கு சுகாக்கு நர்வஸ் ஆகுது. ஐயோ இவங்க 2 பேர்த்தால் வேறு கண்ட்ரோல் பண்ண முடியாதே, ஜேகே பொறுத்துக்கிட்டாலும் அவள் பொறுத்துக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி. இப்போது சுகா ஜிம்மின் கிட்ட, ஜிம்மின் உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த குட்டி பறவை செத்து கிடக்கல, அதை எங்கேயாவது தூக்கிட்டு போ அப்படின்றாங்க. நான் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு போகணும், என்னால் போக முடியாது அப்படின்றாங்க. நான் சொல்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்களா. இல்லை நான் மாட்டேன் அப்படின்றாங்க. நீயாவது பண்ணு அப்படின்றாங்க. கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்றாரு. ஏன்னா புரிஞ்சுக்கிறாரு. சுகா என்ன நினச்சிக்கிறாரு, சுகா விட்டு ஜிம்மின் தள்ளி போகணுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டாரு. வீக்கு புரியுது இவன் எதனால் சொல்கிறானே, ஏன்னா ஜேகேவோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது, அதனால் புரிஞ்சுக்கிட்டு நான் கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க அந்த பறவையை தூக்கிட்டு போயிட்டு எங்கே அப்படியே போயிடுறாரா. இப்போ தான் நம்ம ஜேகேவும் நீங்களும் அப்படியே நார்மல் ஆகுறீங்க. தென் வியுமே அங்கே வராரா. நீ நல்ல வேலை பண்ண அப்படின்ற மாதிரி நீங்கள் கிட்ட பேசுகிறீங்க பாரியா, உனக்கு என்கிட்ட நல்ல விதமாலாம் பேச தோணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு.
இல்லை, நீ நீ மட்டும் அந்த பறவையை எடுத்துகிட்டு போகலன்னா இந்நேரக்கும் அதை சாப்பிட்ருப்போம். எங்கள் டிமாண்ட் வரலையே. அதான் என் அண்ணா ஆரமும் சுகாக்கும் மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இது இருக்குது. ஏன்னா அவங்க அதுக்கான ட்ரைனிங்லாம் பண்ணிட்டாங்க. பட் நானும் ஜேகேவும் அப்படி கிடையாது. நாங்கள் இன்னுமே அதை பண்ணலை. எங்களால் ஏதாவது பிளட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விலங்குகளை பார்த்தா சும்மா இருக்க முடியாது, சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால தான் அண்ணா இந்த மாதிரி சொன்னான் அப்படின்றாங்களா. இப்போ தான் ஜிம்மின்கே புரியுது, நம்ம எப்போ பாரு அவனை தப்பாக நினச்சிக்கிட்டே இருக்கோமே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதனால நம்ம சுகாக்கு சுத்தமாக ஜிமினாவை பிடிக்கல. ஏன்னா அவர் ஒரு விஷயத்துக்காக சொன்னார். பட் ஜிமின் வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்கல்ல, அதனால் பிடிக்கல. ஜிமின் பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு. சரி ஜெய்ஹோப், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதோ வந்துட்டோம் அப்படின்றாங்களா. இப்போது ஒரு மலை மேலே ஏறிட்டுருக்காங்க. அங்கே கரெக்டாக நின்றுட்டு நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, அவரோட விங்ஸ் அப்படியே விரிக்கிறாரா. இதை பார்த்தோன்னே அப்படி பார்க்குறாரு. இவனா இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் அப்படி தான் நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணுவான் அப்படின்றாங்களா. இல்லை, அவன் ஆப்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறாங்க. இது நம்ம ஜேகே காதில் விழுந்துருது. ஐயையோ அப்படின்ற மாதிரி அப்படி ஷர்ட்டை போட்டுக்கிட்டாரா. இதுக்கப்புறம் நம்ம ஜேகே என்ன பண்ணுறாங்க, விங்ஸை வச்சு அப்படி பறக்க ட்ரை பண்ணுறாங்க. அவரால் பறக்க முடியும், பட் இருந்தாலும் நடிக்கிறாரே. அப்படியே பறந்து வந்து விழுற மாதிரி பண்ணுறாங்களா. இதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா. அவர் பறந்து போய் ஜேகேவை பிடிக்கிறாங்க. ஒரு மரத்து மேலே நிற்கிறாங்க. ஜேகேவை பார்த்துட்டு உனக்கு ஓகேவா அப்படின்றாங்க. நான் ஓகே தான், பட் இருந்தாலும் என்னால் பறக்க முடியலையே சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கவலைப்படாத, கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இரு, உன்னால் முடியும் அப்படின்றாங்களா. இல்லை அது அப்படின்றாங்க. இல்லை, கண்டிப்பாக உன்னால் முடியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் டெய்லி இங்கே வரலாம், நீ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இரு, நான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன், நீ எப்போல்லாம் விழ போறியோ அப்போல்லாம் நான் உன்னை பிடிப்பேன் அப்படின்றாங்களா. இந்த வார்த்தை ஜேகேக்கு டச்சிங்காக இருக்குது. அப்போ நம்ம ஜேகே சொல்கிறாரு, இங்கே பாரேன், அதுக்காக நீ என்ன அடிக்கடி தொடணும்னு முயற்சி பண்ணாத. ஏன்னா எனக்கு ஏஞ்சல்ஸ் என்ன தொட்டா எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜேகே என்ன நினைக்கிறாருன்னா, அவர் கொஞ்சம் கூட மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஏன்னா இவங்க மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டா திருப்பி அவரால் அவங்கள எதுவும் பண்ண முடியாதுல்ல, அதனால அப்படி பண்ணுறாரு. அப்போ கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை நம்ம இப்படி பண்ணுறது இவனுக்கு பிடிக்கலையோ. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், என்னால் யார் கஷ்டமாக இருந்தாலும் அதை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா ஜேகே கிட்ட. நான் ஒன்றும் கஷ்டம்லாம் படலையே, நான் இப்படி தான் சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஒரு வழியே கிடையாது அப்படின்றாங்களா. புரியுது, ரொம்பவே புரியுது. இவன் இவ்வளோ தான் பேசுகிறானா, அப்போ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி. சரி ஜேகே, உன்னோட விஷயத்தில் இனிமேல் நான் தலையிட மாட்டேன், அதாவது ஒன்று நான் டச் பண்ண மாட்டேன், உன் பக்கத்துலேயே வர மாட்டேன், பட் தூரமாக இருந்து மட்டும் நான் கவனிச்சிக்கிறேன் அப்படின்றாங்களா. ஜேகேக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தாலும் நல்லது அப்படின்ற மாதிரி இருக்காரு. இங்கே மேலே இருக்கவங்களாம் என்னடா கீழே போனவனுங்களாம் ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இந்த டைம் நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, அப்படியே கீழே வந்துட்டு கிட்ட சொல்கிறாரு, நீ போய் மேலே இருக்கவங்கள கூட்டிகிட்டு வா, நம்ம இங்கே ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, இங்கே தான் ஆறி போகுதுல்ல, நாங்கள் அனிமல்ஸை தானே சாப்பிடக்கூடாது, ஃபிஷ்ஷெல்லாம் நாங்கள் சாப்பிட்லாம்ல, எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடாம இருந்தோன்னா நாங்கள் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன சொல்கிற, ஆமாம், உங்களுக்கு நான்வெஜ்ஜெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்ட ஒரு மாதிரி இருக்குமோ, அதே மாதிரி தான் எங்களால் அதை சாப்பிடாம இருக்க முடியாது, ஏன்னா நாங்கள் டீமன்ஸ், அது உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் என் அண்ணன் என்ன அவ்வளோதான் அப்படின்றாங்களா. இல்லை, நாங்கள் கண்டிப்பாக அவங்கள எதுவுமே பண்ண மாட்டோம், எங்களுக்கு இப்போதைக்கு அதை சாப்பிட மட்டும் எங்களுக்கு அனுமதி கொடுங்க, இல்லைனா நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற, இதுக்கெல்லாம் கூடவா செத்து போவாங்க, உங்களுக்கு எங்களை பற்றி புரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நான் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டேன், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம ஜேகேக்கு இப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பிடிக்கல, கோவம் வருது. அதனால் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் போகிறாங்க. நீ அங்கேயே நில்லு, இப்போ எதுக்கு என் பக்கத்தில் வர, நீ தானே பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொன்ன, இப்போ நீயே எதுக்கு என் பக்கத்தில் வர அப்படின்றாங்களா. இல்லை, நானும் போனால் போதுன்னு போயிட்டுருக்கேன், ஆனால் நீ உன்னோட கண்ட்ரோலில் என்ன வைக்கணும்னு நினைக்கிறியா, அது கண்டிப்பாக முடியாது. நீ என்ன சொன்ன, என் ஆப்ஸை பார்த்து நல்லா இருக்கு சொன்னல. ஆமாம், நான் அப்படி தான் இருப்பேன், எனக்கு ஒன்று வேணும்னு நினச்சா நான் கண்டிப்பாக அதை அடையாமல் விட மாட்டேன். ஸோ என்கிட்ட கேர்ஃபுல்லாக இரு. ஏஞ்சலுக்கான வேலையை மட்டும் பாரு, என்ன பார்க்கணுன்னு மட்டும் நினைக்காத அப்படின்றாங்க. ஜேகேக்கு புரியுது, நம்ம லைட்டாக ஜேகே மேலே க்ரஷ் இருக்குன்னு, அதனால தான் இப்படி மறைச்சாரு. இனிமேல் வச்சு நம்ம பக்கத்தில் வரமாட்டானே அப்படின்ற மாதிரி. நீ எதுக்கு நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்ருக்க, நான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொன்னேன், ஆனால் நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு.
ஆமாம், நான் என்னென்னமோ பேசுகிறேன், அது உனக்கு புரியுதுல, புரிஞ்சா சரி அப்படின்றாங்களா. வீக்கா, ஐயையோ என்னடா இவன் பைத்தியம் ஆயிட்டானோ, ஒருவேளை அந்த ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிடாதனால அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ணா சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி அங்கேருந்து பறந்து போகலான்னு பார்க்குறாரு. டக்குன்னு நம்ம ஜேகே வியோட கையை பிடிக்கிறாங்க. நீ என்ன பண்ணுற வீடியோ அப்படின்றாங்க. உனக்கு ஆசை தானே என்னை அடிக்கடி வந்து தொடணும், என்னை வந்து தூக்கணும் அப்படின்னு, அப்படியே நானே தொட வரும்போது இப்படி போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன இப்படி நினப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். நான் ஒன்றும் ஒன்று பண்ண வரல. நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் இது என்னன்னு தெரில, ஆனால் உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் மட்டும்தான் நான் உன் பக்கத்தில் வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன். நீ தப்பாக புரிஞ்சுக்காத அப்படின்றாங்களா. நான் கரெக்டாக தான் புரிஞ்சிட்ருக்கேன். இனிமேல் என் பக்கத்தில் வர வேலை வச்சுக்காத. அப்படி வந்தேன்னா என்னாலவே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றாங்க. கரெக்டாக மேலே இருந்து அவங்களோட அண்ணா அப்புறம் நீங்கள்லாம் பறந்து வரீங்களா. இதை பார்த்துட்டு ஜேகே அப்படியே தள்ளி நிற்கிறாரு. வீக்கு இன்னுமே அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது. என்னடா இவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜேஹோப் இதை நோட் பண்ணுறாரு. வி உனக்கு என்ன ஆச்சு, நீ ஓகே தானே அப்படின்றாங்க. வி எதுவுமே பேசலை, அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. ஜேகேன்னு சொல்கிறாரு, எங்களுக்கு இந்த ஒரே ஒரு டைம் இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுறீங்களா ஜேஹோப் அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாங்க. இல்லை இல்லை, இங்கே இருக்க இந்த ஃபிஷ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்களா. சரி, நான் வேணா அவங்களுக்கு ஒன்று பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜேஹோப் வந்து அந்த டீமன்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்கள உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஜேஹோப் வந்து எப்பொழுதுமே ஒரு தண்ணிக்குள்ளே முழுகி இருந்திருப்பார்ல, அந்த இடத்துக்கு தான் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை நினச்சிக்கோங்க. உதாரணத்துக்கு ஜேகே, இப்போ உனக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குல்ல. ஆமாம் அப்படின்றாங்க. இந்த குளத்துக்குள்ள முழுகிறதுக்கு முன்னாடி உன்னோட விஷயம் நினச்சிக்கிட்டு உள்ள முழுகேன் அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க, நான் சொன்னதை பண்ண. ஜேகேவுமே போகிறாரு, உள்ள முழுகிறாரு. வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகுதா, எல்லாம் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுன்ற மாதிரி. இப்போ நம்ம ஜேகே வராரு. அப்பாடி எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கு, நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்றாங்களா. என்னது, அண்ணா இவன் உள்ளே போய் மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்ருக்கானா அப்படின்ற மாதிரி விஹெச்ஜி மீனும் சொல்கிறாங்க. இல்லை இல்லை ஜேகே, நீ நிம்மதியாக சாப்பிட்டல்ல அப்படின்றாங்களா. நான் சாப்பிட்டேனே, எங்கள் வேர்ல்டில் இருக்க மாதிரியே இருந்துச்சு அப்படின்றாங்களா. குட் அப்படின்றாரு. என்ன என்ன நடக்குது இங்கே. அண்ணா இவன் உள்ளே இருக்க அந்த ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டான் அண்ணா அப்படின்றாங்களா. ஜேகேக்கு கோவம் வருது வி மேலே. வியை திரும்பி பார்த்துட்டு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. இதானே சொன்ன சாப்பிடக்கூடாதுன்னு, ஆனால் உன் அண்ணன் என்ன சாப்பிட தானே சொன்னார் அப்படின்றாங்களா. இல்லை இல்லை, நீங்கள் எல்லாமே தப்பாக எடுத்துகிட்ருக்கீங்க. இந்த குளம் வந்து அப்படி அதுக்கான குளம் கிடையாது. இங்கே இருக்க ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குல்ல, அது ஒன்றும் நார்மல் ஃபிஷ் கிடையாது. அவங்களுமே ஏஞ்சல்ஸ் தான். அதாவது நம்ம ஏஞ்சல் வேர்ல்டில் இருக்க இறந்து போவாங்கள்ல, அவங்க தான் இங்கே ஃபிஷ்ஷாக திருப்பி அடுத்த ஜென்மத்தில் வருவாங்க. அதான் மீனாக உருவெடுப்பாங்க. அது மாதிரி தான் இவங்க ஒன்றும் நார்மல் ஃபிஷ் கிடையாது. இவங்கக்கிட்ட நம்மளோட வேலைலாம் இருக்காது. நம்மளோட மனசார ஏதாவது ஒன்று வேண்டிட்டு இந்த குளத்துக்குள்ளே முழுகணும்னா அது அப்படியே நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றாங்களா. ஹோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. பட் வீக்கு கோவம் வருது. ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் நம்ப முடியலண்ணா, அவன் ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்ருக்காங்க பாரு, ஃபுல்லாக வந்திருக்கான் அப்படின்றாங்களா. ஜேகேக்கு கோவம் வருது. இப்போ நான் ஆஃபாக திருப்பி வரணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்றாங்க. நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நீ சாப்பிட்டு ஃபுல்லாக இருக்கல அதில் சொல்கிறேன். உனக்கு தெரியாது, ஏன்னா இது நம்மளோட இந்த ஏஞ்சல் வேர்ல்டில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஏஜ் வந்தால் இந்த இடத்த பற்றி சொல்லுவாங்க. அதுவும் இது ஒரு படிப்பு தான். நீ உனக்கு இப்போதைக்கு பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ ஏன் மூலமாக தெரிஞ்சிச்சு. அது எப்படியும் உன்னோட அந்த கரெக்டான ஒரு ஏஜ் வரப்போ தான் அதை சொல்லுவாங்க. அதனால தான் உனக்கு இன்னுமே தெரில அப்படின்றாங்களா. ஓ அப்படியா, ஆனால் இது உண்மையாலுமே வேணா, நான் கூட இப்படி பண்ணால் கிடைக்குமாண்ணா அப்படின்றாங்களா. ஆனால் நீ மனசார அதை நினைக்கணும். கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்டேக் வந்தாலும் அது உனக்கு திருப்பி கிடைக்காது அப்படின்றாங்களா. அண்ணா என்ன சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம், ஜேகே அது வேணுங்கிற ஒரு குறிக்கோளோடு இருந்திருக்கான், அதனால அது கிடச்சிச்சு. ஆனால் நீ டெய்லி இந்த இடத்துல தான் குளிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் சொன்னேன்ல, எனக்கு பிடிச்ச பிளேஸ் அங்கே வந்தால் நான் நிம்மதியாக இருப்பேனே, அது இந்த இடம் தான் அப்படின்றாங்களா. அண்ணா உண்மையாலே நீ வேறு லெவல் அண்ணா, இங்கே பாரு உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நீ சின்ன வயசுலேருந்தே வந்தது கரெக்டு தான் அப்படின்றாங்களா. என்னடா சொல்கிற, நான் அவங்க கூட இல்லாமல் இருந்தது உங்களுக்கு கரெக்டா. இல்லைண்ணா நான் அதுக்கு சொல்ல வரல, நீங்கள் வெளியெல்லாம் வரவும் தானே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, பட் எங்களுக்கு இப்போ தானே தெரிய வருது, அதை தான் சொல்கிறேண்ணா அப்படின்றாங்களா. எனக்கு புரியுது அப்படின்னு ஜேசன் சொல்கிறாரு. தென் இப்போ நம்ம சுகா வந்துட்டு பார்த்துட்டே நிற்கிறாங்க, அப்படியே நின்றுக்கிட்டே தூங்குறாங்களா. யாரும் இதை நோட் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள், என் அண்ணன் அந்த மாதிரி தூக்கம் வந்தால் அவன் தூங்கி ஆகணும், இல்லைனா அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்றாங்களா.
என்னது உடம்பு சரியில்லாமல் போயிருமா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாங்க. ஆமாம், என் அண்ணனுக்கு கரெக்டான டைமில் தூங்கணும், அப்படி இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகும் அப்படின்றாங்களா. என்ன ஆகும்? அவன் தூங்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். நீங்கள் ஏஞ்சல்ஸ் மாதிரியே எல்லாமே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நாங்கள் ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஹேபிட் இருக்குது. அது மாதிரி தான் என் அண்ணன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டானா அவன் எப்படி இருந்தாலும் அப்படியே அங்கேயே நின்று தூங்கிடுவான் அப்படின்றாங்களா. அப்போ எல்லாமே பார்க்குறாங்க. அவன் சுகா காலைல எதுவுமே உழுவல, ஒரு பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே ஜிம்மினுக்கு கில்ட்டியாக இருக்கா. ஐயையோ, நம்ம இவன் கூட இருக்கணும்னு நினச்ச இவனை தூங்க விடாமல் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி. நான் வேணா ஒன்று பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க அந்த மூங்கில் மரம்லாம் இருக்குல்ல, அதை அழகாக ஒன்றா கட் பண்ணிட்டு வந்து ஜேஹோப் கிட்ட சொல்கிறாங்க. அண்ணா, நம்ம ஏன் இந்த இடத்துலையே ஒரு வீடு மாதிரி கட்டக்கூடாது அப்படின்றாங்களா. இல்லைடா, இந்த இடத்துல அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஏன் அண்ணா? ஏன்னா இங்கே வரப்போகிறவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்ல அப்படின்றாங்க. அண்ணா, யாருண்ணா இங்கே வரப்போகிறா? உனக்கு தெரியாதுடா, இங்கே இருக்க இந்த ஃபிஷ் எல்லாம் இருக்குல்ல, நைட் டைம் ஏஞ்சல்ஸ் மாதிரி, அதான் நம்மள மாதிரி ஒரு மாதிரி அவங்களோட ஹாப்பினஸில் இங்கே இருப்பாங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்றாங்களா. அது என்னவோ உண்மைதான் அண்ணா, ஆனால் இப்போ உனக்கு தூக்கம் வருது அப்படின்றாங்களா. அது ஒன்றும் இல்லை, என் அண்ணா ஒரு மரத்தடி கிடைச்சாலும் தூங்கிடுவான், ஸோ அவன் அங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. அங்கே ஒரு மரம் இருக்கா, அந்த கீழே அப்படியே சுகாவை படுக்க வைக்கிறாங்க. நம்ம மரம் சுகா அப்படியே தூங்கிடுறாரு. நம்ம ஜிம்மின் தான் சுகா என்ன பண்ணாலும் அவரே பார்த்துட்டு இருப்பாராச்சே. சுகா இப்படி தூங்கி தூங்கி இருக்கிறத பார்த்து ஜிமினாக்குமே லைட்டாக தூக்கம் வருது. ஸோ என்ன பண்ணுறாரு, சுகாவை நம்ம கண்காணித்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சுகா பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. சுகாக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை. சுகா பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே சுகா மேலே சாஞ்சிடுறாங்க. ஐ மீன் நம்ம ஜிம்மின் அப்படியே சுகா மேலேயே படுத்து தூங்கிடுறாரு அவரும். எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. என்னடா இப்போ தான் நின்று இவ்வளோ வாய் அடிச்சிட்டு இருந்தான், இப்போ அதுக்குள்ளே போய் தூங்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்றாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன எதுவுமே நினச்சிக்கல. அவங்க 2 பேரும் இப்படி படுத்திருக்கிறது க்யூட்டாக இருக்கா, அதனால் பார்த்து சிரிச்சுட்டு திரும்பிக்கிறாங்க. தென் இவங்க அப்படியே ஒவ்வொருத்தராக பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஆரம் வந்துட்டு இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு தனியாக இருக்கணும், அதனால நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா தனியாக இருக்கணுமா, கண்டிப்பாக அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஜேஹப் சொல்கிறாரு. நாங்கள் விடுவோம், எங்களுக்கு என்றைக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு தான் நான் உங்களை தனியாக விடுவோம், நீங்களுமே இந்த ஏஞ்சல் வேர்ல்டில் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்றாங்களா. ஆனால் எனக்கு இப்போது தனியாக இருக்கணுன்ற மாதிரி ஃபீல் ஆகுதே. எப்பொழுதுமே இப்படி தான், டீமன் வேர்ல்டில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இருக்கிற நேரம் மற்ற நேரம்லாம் நான் தனியாக தான் இருப்பேன், அவங்கக்கிட்டே வேணால் கேளுங்க அப்படின்றாங்களா. ஆமாம், எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. என் அண்ணனுக்கு தனியாக கொஞ்ச நேரமாவது போய் ரிலாக்ஸ் பண்ணோம், இல்லைனா அவனுக்கு மூட் அப்செட் ஆக்கிரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வீக்கு விட மனசு வரல, ஏன்னா ஆரம்ப நல்லா நோட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம ஜின். அதனால் சரி, உங்களுக்கு தனியாக தானே போகணும், நீங்கள் தனியாக போங்க, ஆனால் நீங்கள் யாருமே என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. இல்லை பண்ண மாட்டோம் அப்படின்றாங்களா. ஸோ இப்போ நம்ம ஆரம் வந்துட்டு தனியாக போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சும்மா ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே நின்று என்ன பண்ணலாம், நம்ம எடுத்த முடிவு கரெக்டு தானா, நம்ம சிஸ்டர் பிரதர்ஸ் இங்கே கூட்டிகிட்டு வந்தது கரெக்டு தானா அப்படின்ற மாதிரிலாம் நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த நம்ம சின்ன அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காருல, அவங்க அப்பா இல்லை நீங்கள் கண்டிப்பாக போகக்கூடாது, நீங்கள் ஒழுங்காக இங்கே வாங்க, அந்த டீமன்ஸ் இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்பா, இந்த ஒரு டைம் எனக்கு கொடுத்து பாருங்கள், நாங்கள் இங்கே இருக்கணும்னா அதுக்கு நான் தகுதியாக இல்லையா அப்படின்றத இந்த டெஸ்ட் மூலமாக வச்சு பாருங்கப்பா அப்படின்றாங்க. இல்லை ஜின், எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி டீமன்ஸ் கூட பழகுனது கிடையாது, அவங்க பண்ண இன்டென்ஷனே எனக்கு சரியில்லாத மாதிரி தோணுது அப்படின்றாங்களா. அப்பா, நான் இருக்கேன்ப்பா, என் பிரதர்ஸ் இருக்காங்க, என் பிரதர்ஸை நான் பார்த்துப்பேன், அவங்களையும் நான் எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வருவேன்ப்பா, நீங்கள் நம்புங்கப்பா, நம்ம ஏஞ்சல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல அப்படின்றாங்க. அது எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதனால தான் சொல்கிறேன். சரிப்பா, ஆனால் ஜின்னி தப்பு பண்ணியிருக்க, உன் பிரதர்ஸை தனியாக அங்கே விட்டு வந்து தப்பு பண்ணியிருக்க. அப்பா, நான் உங்கள் பையன், கண்டிப்பாக நான் நிரூபிச்சாகுவேன், இந்த இடத்துல உட்கார்றதுக்கு எனக்கு தகுதி இருக்குங்கிறத நான் நிரூபிக்கணும் இல்லையா, அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அப்படி அவங்க கெட்டவங்களாகவே இருந்தாலும் நான் அவங்கள மாற்றி காட்டுறேன்ப்பா, என்ன நம்புங்கப்பா அப்படின்றாங்க. இல்லை, நான் வேணால் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதில் ஒருத்தர் பாஸ் ஆகிட்டானா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறேன் அப்படின்றாங்க. சரிப்பா அப்படின்ற மாதிரி ஜின்னு பார்க்குறாரு. அவங்க தான் ஏஞ்சல்ஸ் ஆச்சே, இங்கேருந்து என்ன வேணாலும் பண்ண முடியும்ல. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆரம்பம் தான் அவங்க அப்பாவுக்கு நோட் பண்ணுறாங்க, ஏன்னா ஆரம் தானே தனியாக இருக்கார், அவர் ஏதாவது பண்ணுவாரோன்ட்டு. நம்ம ஆரம்க்கு ஒரு முயல்குட்டியோட சவுண்டு கேட்குது, என்னடா எங்கேயோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஃபாலோ பண்ணி போகிறாங்க.
தண்ணி மாதிரி போயிட்டுருக்குமா, அதுக்கு நடுவில் 4 குட்டி முயலுங்க கத்திகிட்ருக்குங்க. அவங்க அம்மாவுமே அதை காப்பாற்ற ட்ரை பண்ணுது. பட் அதுக்குள்ளே தான் அதால் தண்ணிக்குள்ளே போக முடியாதாச்சு. ஸோ அப்படியே ரொம்ப கற்றுன்னு கத்துதா. இதை நம்ம ஆரம் நோட் பண்ணுறாங்க. அப்பா சொல்கிறாரு, அவனுக்குள்ளே இன்னுமே அந்த ஈவில்னஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சு விளாட்டி அதை பிடிச்சி சாப்பிட்ருவான். பட் அவனுக்கு இல்லைன்னா அதை அவன் காப்பாற்றுவான், ஓகேவா அப்படின்றாங்க. கண்டிப்பாப்பா, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்கு, அவன் அதை காப்பாற்றுவான்னு அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஆரம் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரு விங்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல போய் அந்த 4 குட்டி முயலையும் அழகாக தூக்கிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட விட்டாரு. அந்த முயல் வந்துட்டு டெவில்னா கொஞ்சம் பயப்படுவோம்ல, அனிமல்ஸ்க்கெலாம் தெரியுமே. பட் அந்த முயல் வந்து பயப்படவே இல்லை. ஆரம்பை பார்க்குது. ஆரம்புக்கு இதை பார்த்தோன்னே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு உயிரை காப்பாற்றுறாருல, அவருக்கேமோ ஒரு மாதிரி நல்லா இருக்கா. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு குட்டி முயல் அப்படியே தூக்கி பக்கத்தில் கொண்டு வராங்களா. அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இவன் எப்படியும் அதை சாப்பிட்ருவான், ஸோ இவனை கண்டிப்பாக இவங்களை நம்ம அடைச்சி வைக்க போகிறோம் அப்படின்னாங்களா. அப்போ ஆரம் என்ன பண்ணுறாரு, அந்த குட்டி முயலை தூக்கி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அதை அழகாக கீழே விட்டுறாங்க. அதுங்களுமே ஆரம்பிக்கிட்ட நல்லா அட்டாச் ஆகிக்குதுங்க. இதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னது, டெவில் வேர்ல்டில் இருக்கவங்க எப்படிப்பட்டவங்களா அப்படின்ற மாதிரி. இப்போ ஜின்னா அப்பா கிட்ட சொல்கிறாரு, அப்பா இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டீமன்ஸ்லாம் எப்படி இருந்திருப்பாங்க எப்படின்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. ஆனால் எங்களுக்கு இவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. அப்படியே இல்லைனாலும் எங்களோட கேரிங் இதெல்லாம் வச்சு நாங்கள் அவங்கள மாற்றி காட்டுறோம்ப்பா. ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நான் கரெக்டாக பண்ணிட்டா மட்டும் நீங்கள் எங்களையா ராஜாவாக்கலாம், இல்லைனா வேணாம்ப்பா அப்படின்றாங்க. சரி, இல்லைனா உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றாங்க. பரவாயில்லப்பா, நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு இப்போதைக்கு அதை சொல்ல மாட்டேன். சரி, நீ கிளம்பு. எப்படியாவது அவங்கள சேஞ்ச் பண்ணணும். அவங்க கொஞ்சம் ஏதாவது தப்பு பண்ணாலும் உனக்கு அவ்வளோதான் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உன் தம்பிங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. உன் தம்பிங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அதுக்கு மேலேயும் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப்போ அம்மா கரெக்டாக வராங்க. என்னாச்சு, என்ன நடக்குது, எங்கே ஜேஹோப் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, ஜேஹோப் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் சித்தப்பாவோட வீட்டில் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோமா. ஸோ சித்தப்பா இங்கே இருக்கட்டும், நாங்கள் அங்கே போய்க்கிறோமா அப்படின்றாங்க. அப்பா, உங்களுக்கு புரியுதில்ல அப்படின்றாங்க. அப்பாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பட் உன் பிரதர்ஸ் அப்படின்றாங்க. போகிறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக, அப்பா அவங்க என்னோட பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன ஆனாலும் சரி நான் அவங்கள விட மாட்டேன் அப்படின்றாங்க. நான் உன் பிரதர்ஸ்ன்னு மட்டும் சொல்ல கிடையாது, உனக்குமே எதுவும் ஆகக்கூடாது. அவங்க எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு தான் நான் உன்னையும் பார்க்குறேன். நீ எனக்கு முக்கியம். ஸோ கண்டிப்பாக பத்திரமாவா அப்படின்றாங்களா. அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா, ஜேஹோப் உங்ககிட்ட சொல்ல சொன்னால் இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் ட்ரிப் போகலான்ட்ருக்கோம். ட்ரிப் போயிட்டு வந்து கண்டிப்பாக நாங்கள் திருப்பி வருவோம். ஜேஹோப் உங்கள் கூட மட்டுமே தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்றாங்களா. நான் ஜேஹோப்பை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜின். அவன் இப்போ தான் வந்தான், அடுத்த நாள் வந்து பார்க்குறேன்னா அதுக்குள்ளே இன்னுமே வராமல் இருக்கான். எனக்கு ரொம்ப அவனை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றாங்களா. அம்மா, கண்டிப்பாம்மா, நான் வரும்போது அவனை கூட்டிகிட்டு வரேன். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குமா அப்படின்றாங்க. என்ன சர்ப்ரைஸ் ஜின் அப்படின்றாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. ஜின்னை சாப்பிட்டு போக சொல்கிறாங்க. இல்லைம்மா, என் பிரதர்ஸ் எனக்காக வெயிட் பண்ணுறாங்கல்ல, ஸோ நான் எப்படி பண்ணுவேன், நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்பா வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக பார்க்குறாரு. ஜின்னு போகிறது அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. தென் கரெக்டாக ஜின்னுமே அங்கேருந்து போகிறாரா. போகிற வழியில் சித்தப்பாவை பார்க்குறாரு. என்ன ஜின் இங்கே இருக்க, அங்கே நில்ல போனேன்னு சொன்னீங்க. சித்தப்பா, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் எங்கள் வீட்டில் இருங்க. ஏன்னா அப்பா உங்களுக்கு ஏதோ ரூல்ஸ் போட்டிருக்காரு, நீங்கள் இங்கே தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறாங்களா. என்னாலாம் இப்படிலாம் இருக்க முடியாதுப்பா, உங்கள் அப்பா மாதிரிலாம் கண்டிப்பாக நான்லாம் வரணும். ஜேஹோப்பே என்ன மாதிரி தான் அப்படின்றாங்களா. அப்பா, எனக்கு புரியுதுப்பா, நீங்கள் கொஞ்ச நாள் நாங்கள் சொல்கிற வரைக்கும் இங்கே இருங்க, எங்களை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்களா. சித்தப்பா வந்துட்டு, இல்லை நான் எப்படி அங்கே இல்லாமல் இங்கே இருப்பேன் அப்படின்றாங்களா. சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறாரா. சரிடா மோனே, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா அவரையும் ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வர வழியில் ஒருத்தவங்க வீட்டில் டம்ப்ளிங் ஸ்மெல் அடிக்கிறா. இதை பார்த்தோன்னே ஜின்னுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் அவங்க இதெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்கல்ல, நம்ம ஏன் அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கக்கூடாது. நான் அருமையில லைட்டாக டவுட் பட்டேன். ஆனால் அவன் ரொம்பவே நல்லவன் தான் போல், நான் தான் அவனை அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். பட் இருந்தாலும் அவன் டீமன் ஆச்சு, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். ஆனால் அவன் அந்த முயலை காப்பாற்றும் போது எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜின் அங்கேருந்து கிளம்புறாரு.
என்னடா போன அரை இன்னுமே காணோமே அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்புறாரா. இந்த டைம் ஜேகே ஆமா நீ எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் தான் உன் கூட இருக்கிறதே உனக்கு பிடிக்கலையாச்சே, நான் ஏன் இங்கே இருக்கேன், என் அண்ணனும் ஜிமின் உன்னை பார்த்துப்பாங்க, நான் ஆரம்ப பார்க்க போகிறேன் அப்படின்றாங்களா. நீ ஒன்றும் என் அண்ணனெல்லாம் பார்க்க தேவையில்லை, நீ இங்கே இரு அப்படின்றாங்க. நான் ஏன் இருக்கக்கூடாது, நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்ற மாதிரி ஜேஹோப் கிட்ட சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புறாரு. ஜேகே சும்மா விடுவாரா, ஆரம்பிக்கு ஏதாவது சிக்னல் கொடுக்கணுமே, ஆரம்பம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா, அதனால ஜேகே என்ன பண்ணுறாங்க, கூட போகிறாங்க. உனக்கு தான் என் கூட வர பிடிக்கலையா, அப்புறம் ஏன் நீ என் கூட வந்துட்டே இருக்கா, நீ போ அப்படின்றாங்க. இல்லை இல்லை கண்டிப்பாக நான் வருவேன், என் அண்ணனை பார்க்கணும் போல் எனக்கு இருக்கு, அதனால தான். என்னவோ போ அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. பின்னாடியே நம்ம ஜேகே வந்துட்டுருக்காங்க. ஆர்மிஸ் இதுக்கப்புறம் நம்ம டீமன்ஸ் அண்ட் ஏஞ்சல் வேர்ல்டில் என்னென்ன நடக்க போகுது, நம்ம ஜின்னு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க. இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.